ராகு வந்து அபியை வந்து மதிக்காமல் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் பேசி விடுறாரு. அதனால அபி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் இதே தான் டென்ஷன் பார்ட்டியாகவே இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவரை. ஏதாவது ஒன்று பண்ணணுமே இவரை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அந்த டைம் பார்த்து ராகவோட ஷர்ட் வந்து அவங்க கைக்கு கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, வந்தீங்களா வழிக்கு, இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஏ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுறாங்க. நான் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு எழுதி அப்படியே வந்து பின்னாடி வந்து எழுதி வச்சிடுறாங்க. உடனே வந்து என்ன என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கேட்குறாரு. டைம் ஆகிடுச்சுக்கா, மீட்டிங் கிளம்பணும், ஷர்ட் அயர்ன் பண்ண கொடுத்தலாம் கொடுன்னொன்னே இருடா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அஞ்சலி அந்த ஷர்ட்டை வாங்கி எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பின்னாடி வந்து ஐஎம்ஏ ஃபுல்னு எழுதியிருக்கிறது எல்லாருமே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. யார் ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும் அப்படி சொல்லி சொன்னோன்னே, உடனே இங்கே பாரு நீயே ஒரு முட்டாள்னு எழுதி வச்சுருக்காங்க யாரோ அப்படி சொல்லி சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இரு நானே வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து அதை கேமராவில் எடுத்து கொடுக்குறாங்க. இது யார் பார்த்தது, எந்த ஃபூல் இதை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. உடனே வந்து எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம அபி. உடனே வந்து யாரா அதெல்லாம் எழுத போகிறா, எப்படி எழுதுறாங்கன்னு தெரில, ஒரு வேளை ஷர்ட்டில் ஏதாவது மாறி இருக்குமா, என்ன நடந்தது ஒன்றும் புரியலையேடா அப்படி சொல்லி சொன்னோன்னே, இதை யார் எழுதுனது சொல்ல போகிறீங்க இல்லையான்னு பயங்கரமாக கத்துறாரு. அபி பயந்தே போயிடுறாங்க. ஐயோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு, சரிடா இதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம், முதல்ல போய் ஷர்ட்டை மாற்றிட்டு வாடான்னு சொன்னோம். அக்கா சொன்னோன்னே, டைம் வேறு ஆகிடுச்சு அப்படி சொல்லி ஷர்ட்டை மாற்றிட்டு வராரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பா நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அபி வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக காஃபி எடுத்துகிட்டு போகும்போது வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் ராகவ். உடனே வந்து இந்தாங்க உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வாங்கிக்க போகிறீங்களா அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாரு. உடனே இல்லை உங்களுக்கு வேறு வச்சுட்டு வேறு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு காஃபியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக அவங்களோட தாவணி வந்து அங்கே இருக்க டீப்பாயில் மாட்டிக்குது. உடனே அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் தாவணி பிடிச்சி இழுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த காஃபியை வந்து அப்படியே வந்து கொட்டிடுறாங்க நம்ம ராகவோட முகத்தில். ராகவ் முகம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து ரெட்டிஷாக மாறிடுது. ராகவ் பயந்து போயிடுறாரு. என்ன இது அப்படி சொல்லி சொன்னோன்னே, பின்ன என் தாவணி பிடிச்சி இழுத்தா நான் சும்மா விடுவேனா, ஒரு பொம்பளை பிள்ளை தாவணி எப்படி பிடிச்சி இழுப்பீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து டீப்பாயில் மாட்டியிருக்கு. உடனே வந்து ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இவர் எல்லாருக்கும் சொல்லிடுவாரே, அப்போ என்ன ஆகும்னே தெரியலையே, நம்ம வேற இங்கே வந்திருக்கோம், என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. அபி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ராகவ் வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தொடச்சிட்டு போகிறாரு. பார்த்தா முகம் ஃபுல்லாக ரெடிஷ் ஆகிடுது. அவங்க அக்கா எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சுன்னு. ஒன்றும் சொல்ல மாட்டார் ராகவ், நம்மளை கண்டிப்பாக மாட்டி விட்டுருப்பாரு, முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படி சொல்லிட்டு எட்டி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ராகவ். என்ன இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போயிட்டு சரி இதை தடவிக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்து பார்க்குறாங்க. எல்லோரும் போங்க நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிடுறாரு. அபி ஆயின்மெண்ட்டை கொடுக்க வராங்க. கதவை சாத்தி விட்டுறாரு. போச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அபி. அடுத்த நாள் வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, எப்படியாவது வந்து ராகவை சமாதானப்படுத்தணுமே, அவர் என்ன சொல்ல போகிறா தெரியலையேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ராகவ் வந்து அபியை பார்க்குறாரு. பார்த்து கத்தலான்னு நினைக்கிறாரு. அபி வந்து ஐயோ முருகா என்னை காப்பாற்று, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நல்லா வந்து டென்ஷன் பார்ட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இன்றைக்கி வீட்டில் என்னென்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வந்து உள்ளே வர பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த க்யூட்னஸை பார்த்துட்டு வந்து மனசு மாறுறாரு ராகவ். அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உடனே வந்து பார்க்காமையே வந்து அப்படியே வந்து போகிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே வந்து காரில் ஏறாரு. அப்படி யோசிக்கிறாங்க என்னாச்சு இப்படி ராகவ் வந்து அவர் ரிட்டர்ன் பார்ட்டி போன மாதிரி இருந்தது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் காருக்கு போயிட்டாரு. என்ன இவர் ஒன்றுமே சொல்லலை, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து தனியாக இருக்கும்போது அபி வந்து சாரி கேட்குறாங்க. இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. உடனே வந்து பரவாயில்ல அப்படி சொல்கிறாரு. நீங்களா இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆச்சரியப்படுறாங்க.